அசிங்கப்படுறதுல அப்படி என்னடா உங்களுக்கு சந்தோஷம்? சோழராணியை பத்தி நீயும் பேச வந்துட்டியாடா? ஆமாங்க, இந்த பிரச்சனை வேற யாருக்கும் வந்துடக்கூடாதுன்னா இதை நம்ம தானே வெளிப்படுத்தணும். ஐயனாடார் ஜானகி அம்மான்ற காலேஜ்ல சோலை ராணி அப்படின்ற ஒரு பெண் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. சோலை ராணி காலேஜுக்கு வெளியே தன்னோட பாய் ஃப்ரெண்ட் கூட போட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம்ல ஸ்டோரி போட்டுருந்துருக்காங்க. அதை பார்த்த ஒரு பெண் அந்த காலேஜ் பியூன் கிட்ட போய் காமிச்சிருந்திருக்காங்க. அந்த பியூன் சும்மா இல்லாம பிரின்சிபல்கிட்ட போய் காமிச்சிருந்திருக்காங்க. ஸோ இந்த பிரின்சிபலும் மேனேஜ்மெண்ட்டும் பேசி இந்த காலேஜ் வந்து ரெப்யூட்டேஷனோடது, நம்ம காலேஜுக்கு பேர் வந்துடும், அப்படி இருக்கும் இப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அந்த பெண்ணையும் அவங்க அம்மாவையும் தரக்குறைவா பேசியிருந்திருக்காங்க. இந்த மன உளைச்சலால பாதிக்கப்பட்ட அந்த சோலை ராணின்ற பெண் சூசைட் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது காலேஜுக்குள்ள நடந்த விஷயம் இல்லை. ஸோ பிரின்சிபல் அதை நான் கண்டிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. இதை வந்து பயங்கரமா கண்டிச்சு இந்த காலேஜோட மாணவர்கள் எல்லாம் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. இப்போதான் ரீசெண்டா அதுக்கு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்கள்ல அதிகமா இந்த மாதிரி பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய காலேஜஸ்லயும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, பட் இன்னும் வெளியே வராம இருக்கு. ஸோ இதுல கேள்வி என்னன்னாக்க, ஒருத்தவங்களை தரக்குறைவா பேசுறதும் அசிங்கப்படுத்தி பேசுறதுலையும் நீ எல்லாம் இப்படியா அப்படின்னு எடை போட்டுற அளவுக்கு மனுஷங்க உயிரை நான் அவ்வளவு கேவலமா போச்சாங்க. நம்ம மாரி செல்வராஜ் அவரோட கர்ணன் படத்துல சொல்லியிருக்கிற மாதிரி தான், நீ தலைமை வந்து பார்த்தா தான் எனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு தனுஷ் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு டைலாக் வச்சிருப்பாரு. ஸோ இதுல பறி போனது ஒரு உயிர். சோசியல் மீடியானால சில நாட்களுக்கு முன்னாடி கேரளா இஷ்யூ நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவங்களுக்கு ஜஸ்டிஸ் கிடைச்சிருக்கு. சோலை ராணிக்கும் நீதி கிடைக்கும்னு நம்புவோம்.